Hello friends, welcome to Learners Forum. இந்த வீடியோல நம்ம NTPC Mining Limitedல ரிலீஸ் ஆயிருக்க நோட்டிஃபிகேஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மைனிங் ஓவர்மேனில் 67 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. மேகசின் இன்சார்ஜில் 9 வேகன்சிஸ், மெக்கானிக்கல் சூப்பர்வைசரில் 28 வேகன்சிஸ், எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசரில் 26 வேகன்சிஸ், ஒகேஷ்னல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டரில் 8 வேகன்சிஸ், ஜூனியர் மைன் சர்வேயரில் 3 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மைனிங் சர்தரில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா குவாலிஃபிகேஷன் வைஸில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ இன் மைனிங் இன்ஜினியரிங் வித் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஃபார் மைனிங் ஓவர்மேன் அண்ட் மேகசின் இன்சார்ஜ். மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஆர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வித் மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசருக்கு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் கேட்டிருக்காங்க வித் மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ். ஒகேஷ்னலுக்கு full time regular diploma in mining electrical mechanical engineering with 60% of marks கேட்டிருக்காங்க. Again for junior mine surveyor full time regular diploma in mine survey mining civil engineering கேட்டிருக்காங்க with minimum 60% of marks. mining surveyorக்கு பார்த்தீங்கன்னா just 10th pass கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா must not be below 18 years of age and upper age limit வந்து 30 years கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிலாக்ஸேஷன் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மந்த்லி எமோலுமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் 3 இயர்ஸுக்கு வந்து நம்ம ஃபிக்ஸட் டேர்மில் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸில் நமக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அது கூட ஒரு ஸ்கில் டெஸ்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், செகண்ட் வந்து ஸ்கில் டெஸ்ட். ரிட்டன் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எல்லாமே இருக்கும். குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு 120 கொஸ்டின்ஸ், 40 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் நாலேஜ், இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் இருக்கும். ரிமைனிங் 80 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கரஸ்பாண்டிங் டிசிப்ளின்லேருந்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டியூரேஷன் வந்து 2 ஹார்ஸ்க்கு இருக்கும். ஒரு கரெக்ட் ஆன்சருக்கும் 2 மார்க்ஸ் இருக்கும் அண்ட் இன்கரெக்ட் ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா 0.5 மார்க்ஸ் இருக்கும். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இங்கே இருக்குது. அண்ட் அதே மாதிரி செகண்ட் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் சென்டர் எங்கே இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஸ்டேஜுக்கான ஸ்கில் டெஸ்ட்டு வந்து கோல் மைனிங் ப்ராஜெக்டில் எந்த லொக்கேஷனில் வேணால் இருக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி, ஏஜ்லேருந்து எல்லாமே வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் ஒரு கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் கரியர்ஸை நம்ம கிளிக் பண்ணி அதில் இந்த பர்டிகுலர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நம்ம அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே அதுக்கான லிங்க் வந்து இருக்கும். ஸோ ஓப்பனிங் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 17th ஆஃப் ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து August 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.